மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். அரசன் வருவான் நாட்டை காப்பாற்றுவான் அப்படின்னு கிறிஸ்மஸ் விழாவில் ஒரு குட்டி கதையை சொல்லியிருக்காரு விஜய்ங்க. அதே நேரத்தில் நியூ இயரை ஒட்டி ஒரு புது பிளானையும் வகுக்க தொடங்கியிருக்காரு அப்படின்னு தகவல்கள் வருது. இந்த பக்கம் மூன்றாவது மெகா கூட்டணி அப்படின்னு டிடிவியும் ஒரு புது ஒர்க் பிளானை போட்டிருக்காரு. அதே நேரத்தில் எடப்பாடி வெர்சஸ் மு.க. ஸ்டாலினுக்கு இடையில தான் களத்தில் போட்டியே அப்படின்னு அதை ஒட்டி சில மெசேஜ்களை தட்டி விட்டுருக்காரு எடப்பாடி அப்படின்னும் ஏடிஎம்கே சைடு செய்திகள்ங்க. இங்கே ஆளுங்கட்சி திமுக பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆரை ஒட்டி மைக்ரோ லெவலில் சில வேலை திட்டங்களை வகுத்து கொடுத்துருக்காரு மு.க. ஸ்டாலின்கிறாங்க. இப்படி ஆளுக்கு கிறிஸ்மஸில் தொடங்கி நியூ இயரில் புதுசாக விஸ்வரூபம் எடுக்கணும் அப்படின்னு புது பிளான்களை போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இவை எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுமா? என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னும் 9 நாட்கள். குட்டி ஸ்டோரியும் விஜயின் கிறிஸ்மஸ் கணக்குகளும். கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்குங்க. ஆனால் அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முன்கூட்டியே கொண்டாடுவோம், கேக் வெட்டி மக்களோடு மக்களாக கொண்டாடுவோம் அப்படின்னு கிறிஸ்மஸ் விழாவை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே இன்றைக்கு டிசம்பர் 22ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினர் மாமல்லபுரத்தில் சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவையும் கொண்டாடி இருக்காங்க. தவேகாவுடைய தலைவர் திரு விஜய் குழந்தைகளோடு சேர்ந்து கேக் வெட்டி கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடிட்டு வழக்கம் போல் மைக் பிடிச்சாரு. ஒரு 6 நிமிஷம் பேசினார். இங்கே சாதி மத பேதங்கள் எந்த பிரிவினைகளும் இங்கே கிடையாது அப்படின்னு அந்த நல்லிணக்கத்தை பேசிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஒரு குட்டி கதைங்க, பைபிள் படிங்க அப்படின்னு பைபிள் கதையை தான் கோடிட்டு காட்டுறாரு. ஒரு சகோதரர் தன்னுடைய சொந்த சகோதரர்களாலேயே அடித்து கிணத்துல தூக்கி வீசப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து உயிர் பிழைச்சி நாட்டுக்கே அரசனாகி அந்த சகோதரர்களையும் காப்பாற்றுறாரு, இந்த நாட்டையும் காப்பாற்றுறாரு. நான் யாருன்னு குறிப்பிடல, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அந்த கொண்டாட்ட விழாவில் கொஞ்சம் அப்படியே அரசியலையும் கலந்துருக்காரு. ஏன்னா அந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஜோசப் அவருடைய கதை தாங்க அது. புரிஞ்சுப்பீங்க குறியீடு என்ன அப்படின்னு, எதை சொல்ல வராரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ஒளி பிறக்கும், நல்லதே நடக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருப்போம் அப்படின்னு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டாருங்க. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் இனி அடுத்தடுத்து அவர் அரசியலில் வேகம் காட்டுவார் அப்படிங்கிறத இதிலிருந்து புரிஞ்சிக்க முடியுதுங்க. அதே நேரத்தில் இதே மேடையிலேயே இன்னொருத்தர் தமிழ்நாடு மிக சிறந்த மாநிலமாக இருக்குது, பாதுகாப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பில் சிறப்பாக இருக்குது, அது மட்டும் கிடையாதுங்க, பொருளாதாரத்திலும் ஒரு முன்னோடி மாநிலமாக வளர்ந்த மாநிலமாகவும் இருக்குது, 2வது பெரிய மாநிலமாகவும் இருக்குது அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கத்தை பேர் சொல்லாமலே ஆஹா ஓஹோன்னு பாராட்டியிருக்காருங்க. வேற யாரும் இல்லை, ஆற்காடு நவாப் திரு முகமது அலிங்க. தாவேகா மேடையிலேயே இப்படி பாராட்டியிருக்காரு. இதனால என்னங்க தப்பு அப்படின்னு கேட்டால், ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி தான் டிசம்பர் 18ஆம் தேதி ஈரோட்டில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. அவர் பேசின 4 நாளில் அவருடைய மேடையிலேயே அப்படி பேசினா என்ன ஆகும்? இது வெளியில் சமூக வலைதளங்களில் ஒரு வைரல் ஆகியிருக்கு. விஜய்க்கு அங்கேயே ஒரு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் பேசப்பட்டிருக்கு. ஆனாலும் தவேகாவை பொறுத்த வரைக்கும் ஓகே, டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு களம் மாறுதில்ல, அது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு அதை நோக்கி முன்னெடுக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னது போல தான் 3வது மெகா கூட்டணியை வலிமைப்படுத்த அந்த வேலைகளில் தீவிரம் காட்டுறாங்க. முன்னாள் அமைச்சரான திரு கே செங்கோட்டையன், அவருக்கு இந்த கூட்டணி சம்பந்தமாக ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகள், அந்த பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பாமக, தேமுதிக, குறிப்பாக அமமுக, இப்படி பல்வேறு பார்ட்டிகளையும் தாவேகாவுடைய கூட்டணிக்குள்ளார கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அப்போதான் தாவேகா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னும், பல்வேறு கட்சிகள் கூட்டணியில் சேர்ந்தா இந்த கூட்டணி வலுப்பெறும். 2வது, இப்படி பல கட்சிகளை ஒருங்கிணைக்க முடியல. யாராலன்னா முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமியால். ஆனால் புதுசாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிற எங்களுடைய விஜயால் முடிஞ்சிருக்கு அப்படின்னு அவருக்கும் இதில் அரசியல் ரீதியாக ஒரு அடி கொடுக்கலாம். இப்படி பல்வேறு கணக்குகளோடு தான் 3வது மெகா கூட்டணி அமைக்கக்கூடிய அந்த வேலைகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு கட்சிக்குள்ளாரையும் முக்கியமானவர்கள்கிட்ட
கேஏஎஸ் உடைய டீம் இப்போ இருந்து பேச தொடங்கியிருக்காங்க அப்படின்லாம் தகவல்கள் வருது. அப்புறம் முன்னவே சொன்னது போல தான் தேர்தல் வாக்குறுதிகள் என்னெல்லாம் அதில் இடம் பிடிக்கலாம், அப்புறம் கூட்டணிகள் வந்தால் அவங்களுடனான அந்த தொகுதி பங்கீடுகள் எப்படி இருக்கும், இப்படி பலவற்றை குறித்தும் ஆலோசனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த டிசம்பர் 25 கிறிஸ்மஸில் தொடங்கி நியூ இயர் 1ஆம் தேதிக்குள்ளார எப்படி கூட்டணிகளை அணுகணும், என்னென்னலாம் பேசணும் அப்படின்னு அந்த ஒர்க் பிளான் போட்டு அதை நோக்கி தீயாக செல்ல போகிறார்கள். இதுதான் டிவிக்கு நியூ இயர்ல எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் ரீதியிலான முதல் ஸ்டெப்பு. நிச்சயமா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தாவேக்காவுடைய இளம் நிர்வாகிகள். ஒரே டார்கெட் எடப்பாடி, விடாமல் துரத்தும் டிடிவி. விஜயால் ஒர்க் அவுட் ஆகுமா? கணக்குகள். திமுக ஆட்சியில் இருந்தால் நமக்கு என்ன, கட்சி நம்ம கையில் இருக்குல்ல, அது போதும்னு அவர் இருந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் எங்கே போய் ஆட்சி மாற்றம் அப்படின்னு வழக்கம் போல அவரை டார்கெட் செஞ்சு பேசியிருக்காரு அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன்க. புரிஞ்சிருப்பீங்க, அவரே தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்லாமல் தொடக்கத்தில் தாவேக்கா கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு என்னென்னமோலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக திரு விஜயை அட்டாக் பண்ண தொடங்கியிருக்காங்க. போக போக பாருங்க, திமுகவோட அதிகமாக விஜயை திட்டுறவங்க பழனிசாமி அவங்க கம்பெனியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் ஸ்டாப் அட்டாக்குங்க. சரி, என்னதான் நினச்சிட்டு இருக்காரு, எதை நோக்கி தான் பயணிச்சிட்டு இருக்காரு டிடிவி அப்படின்னா, அவரை நோக்கி தாங்க. எடப்பாடி ஜெயிக்கக்கூடாது, அதுதான் அவருடைய ஒற்றை அஜெண்டா. எடப்பாடி எதிர்பார்த்த மாதிரி டிவிகே கூட்டணியும் அமையல, இங்கே என்டிஏ கூட்டணியும் பலமாக மாறல. இதெல்லாம் பாசிட்டிவாக பார்க்குறாரு டிடிவி. இருந்தாலும் ஓரளவுக்கு தான் வெற்றி, நாம் ஒரு வலிமையான கூட்டணியில் இணைஞ்சிடணும், அப்படி இருந்தால் தான் முழுமையான வெற்றி அப்படின்னு அதை நோக்கி தன்னுடைய நகர்வுகளை தீவிரப்படுத்துகிறாரு. அதே நேரத்தில் தாவேக்கா சம்பந்தமாக தீய சக்தி திமுக, தூய சக்தி தாவேக்கா அப்படின்னு திரு விஜய் பேசியிருந்தார்ல ஈரோட்டில், அது சம்மந்தமாக கேட்டப்ப காலையில் நான் சட்டை போடுறேன் புதுசாக இருக்குது, சாயந்தரம் ஆன பிறகு தானே அது தெரியும் எந்த அளவுக்கு கசங்கிருக்கு என்ன அப்படின்னு, மற்றபடி தீய சக்தியா தூய சக்தியா என்ன அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க தேர்தல் நேரத்தில் அப்படின்னு பட்டும் படாமல் பேசியிருக்காரு. டிடிவியை பொறுத்த வரைக்கும் விஜயோடைய எண்ண ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக டிவிக்கே ஏஎம்எம்கே கூட்டணி அமையலாம், அது தன்னுடைய டார்கெட்டை சக்ஸஸ் ஆக்கிடும் அப்படின்னு அவர் நம்புறாரு. தன்னுடைய டார்கெட்டு எடப்பாடியை தோக்கடிக்கணுங்கிறது, அதே நேரத்தில் விஜய் அவருடைய டார்கெட்டு டிஎம்கேவை தோக்கடிக்கணுங்கிறது. ஸோ இந்த புள்ளியில் கனெக்ட் ஆகும் அப்படின்னு கணக்கு போட்டு காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் அமமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஒரு சில நிர்வாகிகளும் ஏற்கனவே நிறைய செலவு பண்ணியாச்சு. இப்போ ஒரு என்டிஏ கூட்டணி பக்கம் போனால் கூட அங்கே மற்ற எல்லாவற்றையும் அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் புதுசாக ஒரு கட்சியோடு கூட்டணிக்கு நம்ம போனால் அவங்களுக்கும் சேர்த்து நாமளே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ரிட்டர்ன்ஸே வராமல் எப்படிங்க செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது? ஏற்கனவே 10 வட்டி 5 வட்டி 20 வட்டின்ட்டு முழுகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு புலம்பல் சத்தங்களும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் பிப்ரவரியில் எங்களுடைய ரூட்டை நாங்கள் கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு டிடிவி தெரிவிச்சிருக்காரு. விஜய் தான் நம்பியிருக்காரு அப்படிங்கிறது இப்போதைக்கு களம் சொல்லக்கூடிய தகவலாக இருக்குங்க. பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் எடப்பாடியின் மைல்டு அட்டாக்கு குடைச்சல் தரும் விஜய். தாவேக்காவுடைய தலைவரை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு களம் மாறணும். அமமுகவுடைய பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி இருக்குது. அதில் 3வது மெகா கூட்டணி திரு விஜய் அமைப்பாருன்னு அவர் களத்தை கட்டமைச்சிட்டு இருக்காரு. இங்கே 2 முனை போட்டி தான் இருக்கணும். அது ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கேன்னு இருக்கணும். இன்னும் சொல்லணும்னா எடப்பாடி வெர்சஸ் முக ஸ்டாலின்னு இருக்கணும் அப்படின்னு ஏடிஎம்கே வேலை பார்க்க தொடங்கியிருக்காங்க. அதே கருத்தை தான் முன்னாள் அமைச்சரான திரு ஆர்பி உதயகுமாரும் தெரிவிச்சிருக்காரு. 2 பேருக்கு இடையில தாங்க போட்டி, வேற யாரும் இல்லைங்க, 4 முனை 3 முனைலாம் இல்லைங்க அப்படின்னு இப்போ லேட்டஸ்ட்டாக அட்டாக் பண்ணியிருக்காருங்க. சரி, ஏன் திடீர்னு இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, எல்லாமே தாவேக்காவுடைய அந்த ஈரோடு மீட்டிங்க்கு பிறகு தான் களம் டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு அவங்க கொண்டு போக நினைக்கிறாங்க. இங்கே ஏடிஎம்கேவையும் அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு பின்னாடி நெகட்டிவ் ஆகும் அப்படின்னு ஏடிஎம்கே மாஜிக்கெல்லாம் ஆலோசனை செஞ்சுருக்காங்க அதனுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியோடு. அதை தான் முந்தைய காணொலியிலையும் நம்ம விரிவாக பதிவு செஞ்சுருந்தோம். ஸோ இப்போ நம்ம லைட்டாக டிவிகேவை அடிப்போம், அதாவது டிவிகே பார்ட்டி அடிக்காமல் அங்கே போனவர்களை அடிப்போம் அப்படின்னு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க.
முன்னாள் அமைச்சரான திரு KA செங்கோட்டையன் அவரை டார்கெட் பண்ணியிருக்காரு. அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சரான திரு KP முனுசாமி. இங்கே அதிமுகவில் உண்மையா உழைப்பவர்களால தான் மேலே வர முடியும். அப்படி வந்தவர் தாங்க நம்முடைய எடப்பாடி. ஆனால் தவிக பக்கம் போகிறவங்க ஏதாவது ஒரு பொறுப்பு பதவி கிடைச்சிராதா அப்படின்னு போகிறவங்க, அங்கே போகிறவங்கலாம் சந்தர்ப்பவாதிகள் அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்காருங்க. நேரடியாக விஜய் அட்டாக் பண்ணல, ஆனால் அந்த பார்ட்டிக்கு போகிறவங்கள ஃபர்ஸ்ட் இப்போ தொட்டிருக்காங்க. இன்றைக்கு திரு எடப்பாடி கிட்ட பத்திரிகையாளர்கள் தாவேக்கா ஒரு தூய சக்தின்லாம் பேசியிருக்காங்களே அப்படின்னு கேட்டப்ப, அது மற்ற கட்சிங்க, அவங்கள பற்றி நான் என்ன பேசுறது, தீய சக்தியா தூய சக்தியா அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் தான் தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பட்டும் படாமல் மேலோட்டமாக பேசிட்டு போயிருக்காரு எடப்பாடி. அதாவது விஜயை நேரடியாக அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்போவும் அவங்க ஒரு நிறைய கட்சிகள் கூட்டணிக்கு வருவாங்க, மெகா கூட்டணி அமையும் அப்படின்னு அதே பாட்டை தான் இப்போவும் பாடிட்டு இருக்காரு. யாரையும் பகச்சிக்க வேணாம், அதே நேரத்தில் தங்களை வலுப்படுத்திக்கணும், உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு மெயினான நபர்களை அட்டாக் பண்ணாமல் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை இங்கேருந்து போனவர்கள் துரோகிகள் அப்படின்னு அடையாளப்படுத்துகிற மாதிரியே தன்னுடைய அரசியலை அமைச்சிக்கிறாங்க. ஆனாலும் ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கேன்னு களம் இருந்தால் மட்டும்தான் ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் கட்சியும் காப்பாற்றிக்க முடியும். ஸோ டிஎம்கேவை இன்னும் வேகமாக அட்டாக் பண்ணுவோம். தொடர்ந்து டிஎம்கேவுக்கும் நமக்கும் இடையில தான் போட்டிங்கிறத பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருப்போம். சீனில் டிவிகே இல்லைங்கிற ஒரு நிலையை கொண்டு வரணும், அதுக்கு இப்பயே விதை போடணும் அப்படின்னு கிறிஸ்மஸ் டைமில் சில மெசேஜையும் தட்டி விட்டுருக்காரு எடப்பாடி. அந்த விதை தான் நியூ இயர்லேருந்து மரமாக முளைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு. மாஜிக்கல் நிறைவேற்றுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. 168 தொகுதிகள், 66 லட்சம் வாக்குகள், ஸ்டாலின் கொடுத்த மைக்ரோ லெவல் அசைன்மெண்ட். சண்டே கூட எங்களுக்கு ஒர்க்கிங் டே தாங்க அப்படின்னு திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை காணொலி வாயிலாக நேற்றைக்கு மாலை நடத்தி முடிச்சிருக்காரு திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின்ங்க. ஏன் இவ்வளோ ஆர்வம், இவ்வளோ வேகம் அப்படின்னு விசாரித்தோம்னா, எல்லாமே எஸ்ஐஆர் வெளியிட்ட அந்த வாக்காளர்கள் அந்த பட்டியலில் தாங்க. கிட்டத்தட்ட 97.37 லட்சம் வாக்காளர்கள் அவங்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு இல்லையா. இதை ஒட்டித்தான் இந்த அவசர மீட்டிங்கு. இதில் இறந்தவர்கள், அப்புறம் இரட்டை வாக்காளர்கள் அப்படின்லாம் பார்த்தோம்னா ஒரு 30 லட்சம் போனாலும் கிட்டத்தட்ட ஒரு 66 லட்சம் வாக்காளர்கள் முகவரி மாறியவர்கள் அப்படின்னு நீக்கப்பட்டிருக்காங்க. உண்மையிலேயே முகவரி மாறியவர்களா, யார் அவங்க, ஓரணியில் தமிழ்நாடு அதில் பங்கெடுத்தவங்களா, நம்முடைய வாக்காளர்கள்லாம் விடுபட்டிருக்காங்களா, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இதை ஒட்டி தான் இந்த மீட்டிங்கும் நடத்தியிருக்காங்க. அதில் சில புள்ளிவிவரங்களையும் அடுக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 168 தொகுதிகளில் 10% மேலே வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. ஓவராலாக பார்த்தோம்னா 15% அளவில் வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே என்ன அப்படின்னு மைக்ரோ லெவலில் இறங்கி வேலை பார்க்கணும், அந்த பெயர்லாம் சரி பார்க்கணும், அடுத்து அவங்களுடைய பெயர்களை சேர்க்கறதுக்கான அந்த முயற்சிகளில் ஈடுபடணும். இன்னொரு பக்கம் புதிய வாக்காளர்கள் சேர்ப்பு இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். போலி வாக்காளர்களை அவங்க நுழைத்து விட வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னும், ஸோ நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காருங்க. இதில் இந்த எஸ்ஐஆர் பட்டியலை கொண்டாடிட்டு இருக்காங்க அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி. இதை வச்சே தான் நம்ம கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படின்னும் ஆளும் தரப்பு வேலைகளை பிரித்து கொடுத்துருக்காங்க. சில புள்ளிவிவரங்களையும் அவங்க அடுக்குறாங்க. என்னன்னாங்க, எடப்பாடி தொகுதியில் 26,375 வாக்குகள் தான், அதாவது வாக்காளர்கள் பெயர் தான் நீக்கப்பட்டிருக்கு. ஆனால் முதலமைச்சருடைய கொளத்தூர் தொகுதியில் பார்த்தோம்னா 1,03,812 பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. இது டோட்டல் வாக்காளர்களை கிட்டத்தட்ட 35.71%ங்க. அடுத்து பார்த்தோம்னா துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவருடைய சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில் கிட்டத்தட்ட 89,241 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 37.17%ங்க. இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சரான திரு சி விஜயபாஸ்கர் அவருடைய விராலிமலை தொகுதியில் 17,104 பேர்கள் நீக்கப்பட்டிருக்கு. நன்னிலம் திரு காமராஜ் முன்னாள் அமைச்சர் உணவுத்துறை அவருடைய தொகுதியில் பார்த்தோம்னா டெல்டாவில் 28,888 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவருடைய போடி தொகுதியில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட
24,386 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் பாஜகவுடைய தலைவர் சிட்டிங் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவருடைய திருநெல்வேலி தொகுதியில் பார்த்தோம்னா 42,119 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா எதிர்க்கட்சிகளுடைய தொகுதிகளில் குறைஞ்ச பேர் தான் நீக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் ஆளுங்கட்சியில் சிஎம், டெபுட்டி சிஎம் முக்கியமானவர்கள் அவங்க தொகுதிகளில் அதிகமாக நீக்கியிருக்காங்க. அப்போ திமுகவுடைய வாக்காளர்களை டார்கெட் செஞ்சு நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சிஎம் உடைய ஒரு டவுட்டு. ஸோ இப்போ இந்த 15 நாட்களில் தீயா வேலை பார்க்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் தேர்தல் வாக்குறுதிகள் தயாரிப்பு குழு போட்டிருக்காரு இல்லையா, திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி அவங்களுடைய தலைமையில் அவங்களும் தங்களுடைய வேலைகளை இப்போ தொடங்கியிருக்காங்க. களத்தை பொறுத்த வரைக்கும் பல முனை போட்டிகளாக பிரிஞ்சிருந்தா அது நமக்கு பாசிட்டிவ் தான். 4 முனை 5 முனை இது எல்லாமே நல்லது தான். அதே நேரத்தில் நம்முடைய வாக்காளர்களை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. டார்கெட் பண்ணுங்க, அப்போ தான் மிஷன் 200 சக்ஸஸ் ஆக்க முடியும். இதில் ஏதாவது சொதப்புனா நான் சிவியராக ஆக்ஷன் எடுக்கவும் தயங்க மாட்டேன் அப்படின்னும் வார்னிங் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள். எல்லா பக்கமும் வேகம், மக்களை பொறுத்த வரைக்கும் விவேகத்தோடு செயல்படுவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள்.